ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நாளில் என்னென்ன காய்கறி பழங்கள்லாம் நம்ம கார்டன்லேருந்து பறித்தேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம கார்டனில் இப்போ சம்மர் சீசனுங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் ஏதாவது பழம், காய்கறி, கீரை பறிக்கிற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இன்றைக்கி என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணேன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஃபிக் ட்ரீலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபிக் ட்ரீயில் இப்போ பழங்கள் நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே யூகேயில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லா பழங்களும் ரைப்பாக ஆரம்பிச்சிருச்சு. மேலேயும் நிறைய ஃபிக் பழுத்திருக்குங்க. ஆனால் நமக்கு முன்னாடியே பேர்ட்ஸ் வந்து அவங்களோட ஷேரை எடுத்துக்கிட்டாங்க. நல்லா பழுத்திருக்கிற ஒரு 2-3 ஃபிக்கை மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபிக்கில் நிறைய விட்டமின்ஸ், ஃபைபர்லாம் இருக்குது. ஆனால் அளவாக சாப்பிடணும். சிலருக்கு வயிறுக்கு ஒத்துக்காதுங்க. அடுத்தது ஃப்ரெஞ்சு பீன்ஸு. ஃப்ரெஞ்சு பீன்ஸில் நிறைய பூ வந்திருந்தது. ஆனால் நான் சரியாக கவனிக்காமல் இருந்ததுனாலையும் வெயில் காரணமாகவும் நிறைய பூ கொட்டிருச்சு. இருந்தாலும் இங்கே பாருங்கள், சில பீன்ஸ் நல்லா வளர்ந்துருக்கு. இந்த பெருசாக வளர்ந்துருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் செடி. ஆக்சுவலி இந்த வருஷம் புதுசாக நான் சில்லி பிளான்ட் எதுவுமே வளர்க்கலை. இது எல்லாமே லாஸ்ட் இயர் பிளான்ட்டு தான். அதனால் இந்த வருஷம் புதுசாக பிளான்ட்டு வைக்காமலேயே பழைய பிளான்ட்ஸ்லேருந்தே நிறைய சில்லி கிடச்சிருக்கு. இங்கே பாருங்களேன், எவ்வளவு சில்லி இருக்குது. இன்னும் நிறைய பூ பிஞ்செல்லாம் வச்சுருக்கு. ஆக்சுவலாக இந்த செடி வந்து தொட்டியில் தான் வச்சுருந்தேன். பார்க்க ரொம்ப சோகமாக இருந்துச்சா, ஸோ அதனால் எடுத்து கிரவுண்டில் வச்சேன். ஈவன் தோ வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் செடி கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாவக்காய் செடிங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சதுனாலையோ என்னவோ தெரியல, 1-2 பிஞ்சு தான் வச்சுருக்கு. நிறைய மேல் ஃப்ளவர்ஸ் வருது, ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி இன்னும் வர நாட்களில் நிறைய காய் வைக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இந்த புடலங்காய் செடிங்க. 2 வெரைட்டி ஆஃப் புடலங்காய் செடி. ஒன்று ஷார்ட்டு, ஒன்று லாங்கு. ரெண்டுமே தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்களேன், இந்த லாங் இதில் வந்து கல்லை கட்டி தொங்க விட்டுருக்கேன். நம்ம ஊரில் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, காய் வளையாமல் இருக்கிறதுக்காக. அந்த மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். நிறைய பிஞ்சு பூலாம் வச்சுட்டே இருக்குது பாருங்களேன். இந்த வருஷம் பீக்கங்காய் செடி இன்னும் பூ வைக்கவே இல்லைங்க. சொரக்காய் செடி நிறைய பூ பிஞ்சு வைக்கிது. ஆனால் வெதர்னாலையும் இந்த போலினேஷன் ப்ராப்ளத்தினாலேயும் எல்லாம் கொட்டி போயிடுதுங்க. கரி லீவ் பிளான்ட் வந்து ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துட்டுருக்குது. அது மாதிரி நம்மக்கிட்ட ஒரு 4 வெரைட்டி ஆஃப் டொமேட்டோ பிளான்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்களேன், செரி டொமேட்டோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்களேன். சில மற்ற டொமேட்டோ செடியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக ரைப்பாகின மாதிரி இல்லை. அதனால் கொஞ்சம் விட்டுருவோம். இன்னும் ஒரு 2-3 நாளில் எப்படியும் பழமாயிரும். இப்போ பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது ஒன்று, கருப்பு கலர் டொமேட்டோ. யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை நீங்கள் எதுவும் வளர்க்குறீங்களா? இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்க. இந்த கருப்பு கலர் டொமேட்டோ பிளான்ட்டை நான் ஃபேஸ்புக் மார்க்கெட்லேருந்து வாங்கினேன். ஆனால் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. நிறைய காய் பிடிச்சிருக்கு பாருங்களேன். பார்க்குறதுக்கு பழுத்த மாதிரி இருக்குது. ஆனால் தொட்டு பார்த்தா இன்னும் ஃபேர்மாக தான் இருக்குது. அதனால் இன்னும் ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் இந்த விதையெல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் நிறையா டொமேட்டோ பிளான்ட் வளர்க்கலாம். எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் இந்த டொமேட்டோ பிளான்ட்டு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. நானும் காலையிலையும் சாயங்காலமும் 2 நேரம் தண்ணி ஊற்றுறேன். ஆனால் பாருங்களேன், எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் வெதர் பார்த்திங்களா, அதனால். அடுத்து கத்திரிக்காய் செடி, பர்பிள் கத்திரிக்காய் பாருங்கள், எவ்வளோ நீளமாக இருக்குது. பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் பிஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு இருக்குது. க்ரீன் கத்திரிக்காய் செடியும் ஒரு காய் நல்லா பெருசாக வந்திருக்கு. மற்றதெல்லாம் பிஞ்சாக தான் இருக்குது. அதனால் அந்த ஒரு காயை எடுத்துக்கலாம். அடுத்து சும்மா ஜிஞ்சர் வந்து முளைச்சிருந்துச்சா, அதையும் எடுத்து தொட்டியில் போட்டேன். அதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்ல மேத்தமெட்டிக்ஸ் வரும்னு சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க. ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்கேன். நல்லா வளர்ந்துட்டுருக்குது. அதனால் அடுத்த வருஷம் கொஞ்சம் ஒரு 4-5 செடி வச்சு ஒரே வெண்டைக்காயாக சாப்பிட்ற வேண்டிதான். இந்த சில்லி பிளான்ட் வந்து நம்ம பஜ்ஜி மிளகா மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த பப்பாயா பிளான்ட்டு. போன வருஷம் சாப்பிட்டுட்டு விதைய ஒரு தொட்டியில் தூக்கி போட்டோன்னா அதெல்லாம் வளர்ந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இது லெமன், அது வந்து
பேரிச்சம்பழம்னு கூகுளில் சொல்லுது. ஆனால் பப்பாயாவும் பேரிச்சம்பழமும் யூகேயில் வளர்க்குறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். பார்க்கலாம் பொறுத்திருந்து. மல்லிகைப்பூ செடி ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிரான்ச்சு விட்டு மொட்டும் விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரே ஒரு சில்லி பிளான்ட் மட்டும் நான் தொட்டியில் வச்சுருக்கேன். ஆனால் தொட்டிலே வச்சாலும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அது முக்கியமான விஷயம் நான் நோட் பண்ண என்னன்னா, என்னோடய சில்லி பிளான்ட்டில் எதுலேயுமே டிசீஸ் வரவே இல்லை இந்த தடவை. அடியில் அது மாதிரி நல்லா ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். அது ஒருவேளை அதனால தான் நினைக்கிறேன். இதிலேருந்து 2-3 பெருசாக இருக்கிறத எடுத்துக்கிட்டேன். இந்த மேரிகோல்டும் ஜினியாவும் போன வருஷம் இருந்த பூவிலேருந்து விதையை எடுத்து வச்சு அதை வளர்த்துட்ருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணுது கார்டனுக்கு. இந்த வருஷம் கார்டனில் ஒரு சில பிளான்ட்ஸ் நல்லா வளருது, ஒரு சிலது பூவெல்லாம் கொட்டி போகுது. ஆனால் கொஞ்சம் லேட்டாகிருச்சு. பாருங்களேன், சின்ன வெங்காயம் பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்ட மாதிரி இருக்குது. ஆனால் தாளெல்லாம் தொட்டு பார்க்கும்போது இன்னும் ஃபேமாக தான் இருக்குது. அதனால் இன்னும் ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன். அதனால் அதை விட்டுறலாம். யூஸ்வலாக ஊரில் சொல்லுவாங்க அட்லீஸ்ட் 90 days ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்னும் ஒரு 10-20 நாள் கழித்து ஹோப்ஃபுல்லி அது ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். வாழை மரங்க, வாழைக்காய் அதே சைஸில் தான் இருக்குது. பெருசான மாதிரியே இல்லை. ஆனால் சின்னதாக இருக்குன்னு தெரியும். ஆனால் அப்படியே இதே சைஸ்லேயே இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. பார்க்கலாம், இன்னும் வெயில் இருக்குது, பார்க்கலாம் பெருசாகுதான்னு சொல்லிட்டு. இது தாங்க நம்ம கார்டன்லேருந்து நான் பறித்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், சில்லிஸ், ஹர்ப்ஸ் எல்லாமே. ஒரு நாளில் எவ்வளவு ஹார்வெஸ்ட் கிடைக்குது பாருங்களேன். இந்த வால்நட் இன்றைக்கி வாக் போகும்போது கிடச்சிது ஃப்ரீயாக. இதெல்லாம் மற்றதெல்லாம் நம்ம கார்டனில் பறித்தது. ப்ளஸ் இந்த ஆப்பிளும் இந்த பிளாக்பெர்ரி இந்த வால்நட் இது 3 மட்டும் இன்றைக்கி மார்னிங் வாக் போகும்போது நான் பறிச்சிட்டு வந்தேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்டன் ஹார்வெஸ்ட் விலாகு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். லண்டன் மண்ணிலை சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. திரும்பவும் இன்னொரு கார்டன் அப்டேட்ஸில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், ஹாப்பி கார்டனிங். பாய்.